சண்டே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலேருந்து வீடியோ ப்ராப்பராக எடுக்கணும், மினி விலாக் எடுக்கணும்னு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நல்லா ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரின்னு லஞ்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் செஞ்சதெல்லாம் வந்து எடுக்கலை. சரி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிடலாம். எனக்கு பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி செய்யலாம், அது வடி பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் ஃபோனை பார்த்து தான் அந்த வடி பிரியாணி ரெசிபியை எடுத்து வச்சுருந்தேன். சரி அதே மாதிரி நம்ம இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பிளானிங்லேயே இல்லாத ஒன்று அப்படின்னா இந்த பூசணிக்காய். இதை வந்து என்ன சொல்லுவீங்க? நான் மஞ்சள் பூசணின்னு வச்சுக்கலாமே. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வந்து வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு. இந்த பூசணிக்காய் அல்வாவே வந்து தேவையில்லை, ஆனால் வந்து பூசணிக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வீணாக போயிடும் சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. பிரியாணி 1 கிலோவுக்கு செய்ய போகிறோம். ஆனால் நான் எடுத்துருக்க சட்டியை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதை எடுத்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு இப்படி தான் இந்த ரெசிபி செய்யணுமா அப்படி பார்த்தேன். ஃபுல் ரெசிபி வந்து நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன், எடுத்து வச்சுருக்கேன். சரின்னா அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இங்கே தக்காளி, இந்த கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இறச்சியை கழுவவே இல்லை. காலையில் எடுத்துகிட்டு வந்தது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. சரி நான் அதை தூக்கிட்டு வந்து இறச்சியை நல்லா 4-5 வாட்டி நல்லா கழுவுறதுக்குள்ளே இங்கே அந்த பூசணிக்காய் வந்து வெந்துருந்துச்சு. இது என்னடா திரியாக இருக்குன்னு பார்த்தா பால் அப்புறம் காய்ச்சாமல் இப்படி ஊற்றினா எப்படி இருக்கோ, திரிஞ்சு தான் போகும் இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சா அதையும் ஓரமாக வந்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாத்திரம் பத்தலை. சரி பெரிய பாத்திரத்தில் மாற்றலான்னு பார்த்தா அதில் மசாலாவே காணாத மாதிரி இருக்குது. இன்றைக்கி பிரியாணி ஓஹோன்னு வரும் அப்படின்னு நினச்சிட்டு சரி தயிர் சட்னி போடலான்ட்டு புதுசாக தான் இது வாங்கியிருக்கேன். இதோட வீடியோ போடுறேன். சூப்பராக 2 டிரு தான் டக்குன்னு எல்லாத்தையும் வெங்காயத்தில் பொடி பொடியாக கட் பண்ணி வந்து கொடுத்துச்சு. தயிர் சட்னி ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன். பூசணிக்காய் நல்லா ஆறிச்சு. அதையும் இந்த சாப்பர்லேயே போட்டு அதுக்கு ஒரு 2 டிரு விட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து மிக்சியில் அரைச்ச மாதிரி பேஸ்ட்டாக வந்து கொடுத்துச்சு. சரி நான் அதை எடுத்து வச்சா செய்யறது சிம்பிளான ரெசிபி தான். எப்படி சமைச்சாலும் 1 மணி நேரத்தில் சமைச்சிருவேன். இந்த ஒரு தொட்டி பாத்திரம் எங்கேருந்து சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக 2 மணி நேரம் பக்கம் வேலை எடுத்துட்டுச்சு. ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் எங்கள் வீட்டிலலாம், எப்படி சமைச்சாலும் நான் 1 மணி நேரத்தில் சமைச்சிருவேன். இன்றைக்கி வேலை தொட்டதெல்லாம் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா பாத்திரம் கழுவும் போது லிக்விடு வேறு கீழே கொட்டிடுச்சு. இது வேறையா வலிக்கு விட்டு விழுந்தோம்னா கை காலை உடச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கையோடு அதை வந்து கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு கழுவி விட்டுட்டு இருந்தேன். பார்த்தா அண்டா மூடியிலாம் வந்து சோப்பு தண்ணி விட்டுருக்கு. சரி அண்டாக்குள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது, அதே கழுவி வந்து எடுத்து வச்சிட்டேன். என்னதான் தள்ளி விட்டாலும் காயறதுக்கெல்லாம் டைமில் சரின்னு மாப் எடுத்துகிட்டு வந்து நல்லா மாப் போட்டு தொடச்சிட்டு அண்டாவையும் கையோட கழுவிட்டு சும்மா கழுவுனா போதும். உமா வந்து புளியெல்லாம் போட்டு கழுவாங்க, பளபளன்னு இருக்கும். ஆனால் நம்ம சும்மா மட்டும் கழுவிட்டு தண்ணியை வந்து ஊற்றி வச்சிடலான்னு குடிக்கிற தண்ணி அதில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பூசணிக்காயும் இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சோம்னா அதையும் இதை கூட போட்டுட்டேன். சரி முட்டை வேக போடலான்னு சொல்லிட்டு முட்டை மிஷின் எடுக்க போனால் டமால்னு போட்டு வந்து உடச்சி வந்திருப்பேன். இன்றைக்கி நேரமே சரியில்லை அப்படின்னு அதை எடுத்து பார்த்து எடுத்து வச்சுட்டு முட்டையை வேக போட்டதுக்கு வச்சுட்டேன். இங்கே பூசணிக்காய் கொஞ்சமாக சக்கரை போட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சோம் அப்படின்னம்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆயிடுது. இது கடையில் துணியை துவச்சி போட்டாச்சு, தம்மு வந்து உடச்சாச்சு பிரியாணியை. கொஞ்சம் தாளிப்பு இதை கொடுத்துட்டு முந்திரி மட்டும் வறுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், வேலை வந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சுட சுட வடி பிரியாணி, அது கூட வந்து பாயில் பண்ண எக்கு, தயிர் சட்னி, அப்புறமேட்டுக்கு நம்ம பூசணிக்காய் அல்வா வச்சு சாப்பிட்டாச்சு.